நேற்று ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. சும்மா தேவையில்லாம வந்து டச் இது அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைனால் இது ஏன் நடந்தது அந்த படத்தை போடுங்க சார். இது எப்படின்னு இருக்கு பார்க்கறதுக்கு எப்படின்னு இருக்கு? நல்லாதான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்னேனா கொஞ்சம் டச் இது பண்ணு சார் ப்ளீஸ் வாங்க. பேசுறதுக்கு ஒரு தகுதி தராது. இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பிரவீன், நீங்க ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கொண்டு போறீங்க. என்னங்க இப்பெல்லாம் கேள்வி கேக்குறாங்க? அசால்ட்டா பதில் சொல்லுங்க. லிட்டரல் ஆர்மி கேம்ப் கிடையாது. கலந்துக்கலனா அது உங்களோட பர்சனல் விஷ். உங்க முடிவுல நீங்க முதல்ல தெளிவா இருங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா வந்துட்டாரு. கூட்டிட்டுலாம் இருக்க முடியாது. தான் பேசுவேன். டேய் சும்மாறா. என்ன உட்காருனா நான் உட்கார முடியாது. என்ன பண்ணுவேன்? உட்கார முடியாதுப்பா. டேய் சும்மாறா. நீ ஸ்ட்ராங்கா சொல்ல. நீ போய் நில்லுடா. நீ போய் நில்லு. பொண்ணுன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பொண்ணுன்னா நீங்க த்ரெட்டன் பண்ணுவீங்க. பொண்ணுன்னா நீங்க எல்லா ஆட்டத்தையும் ஆடுவீங்க. என்னங்க ஆர்மி கேம்ப் மாதிரி தான் கேட்டா இப்ப என்ன தீவிரவாதின்றாங்க? 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்தி. ஹாய் ஆல், வெல்கம் டு சாஃபி சங்கீதா vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 23 ஓட பிக் பாஸ் ரிவ்யூ. ஆமா, பிக் பாஸோட எபிசோட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நேத்து நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்டியூம்லாம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ், எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு போல. இவங்க எல்லாம் காரிடார்ல இருந்து பாட்டு டான்ஸ்ன்னு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா டீம் வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஒட்டுமொத்த இருக்கிற கிராசரிஸ் எதுவுமே ஒண்ணு கூட ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டானுங்களா செக் பண்ணி பார்த்து ஒட்டுமொத்த கிராசரிஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ள வந்து பார்த்தா எல்லாமே எம்டியா இருக்கு, ஃப்ரிட்ஜே எம்டியா இருக்கு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து இவங்க எல்லாரும் ப்ளீஸ் ஏதாச்சும் எனக்கு கொடுங்கன்னு சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து ரொம்ப லிமிட்டடான பொருள், வெறும் பச்சை பயிறு, அரிசி, தக்காளி, கொஞ்சம் ஆரஞ்சு, கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் அப்புறம் இந்த பேஸ்ட், நெசசரி திங்ஸ், கிளீனிங் திங்ஸ் அது மட்டும் கொடுத்து சோப்பு குத்தானா எல்லாருக்கும் ஒரே காமனா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். நீங்க ஃபிளேவரா யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்க உங்களுக்கு அடிஷ்னலா ஏதாவது வேணும், நீங்க அதை ஜெயிச்சுதான் நீங்க அடிஷ்னலா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து வேக்கப் சாங் போட்டு எல்லாரும் எழுச்சி டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிலிட்ரி தலை பிரவீன் என்ன பண்ணாருன்னா அஃபர்மேஷன் கிளாஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கிளாஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு. பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு நாள் நமக்கு சரி நல்லா. அவர் ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிச்சாரு, ஆனா அது பாசிட்டிவா போய் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் சொன்னது நம்ம கமருதீன் என்னன்னா, பொழுதும் எழும் பொழுதும் எனக்கு நல்லதே நடக்கும், ஏன்னா நான் நல்லவன், ஏன்னா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னடா சொல்ற அஃபர்மேஷன்னாலும் ஒரு நியாயம் வேணாமா? என்னப்பா நீங்க அது ஒண்ணு சொல்லி நம்ம திவாகர். அதுக்கப்புறம் கொஞ்சமா அப்படியே லைன்ல போனோடனே திவாகர் சொல்ல ஆரம்பிச்சார். திவாகர் சொன்னதுதான் செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. நானே வீட்டுல இருந்து அவ சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. அதன் வழியில் வெற்றி நிச்சயம், தர்மத்தை வரை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். ஆமா, வெற்றி நிச்சயம் தர்மமே வெல்லும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவர் பாட்டு பேசிக்கிட்டே போனாரு. எல்லாரும் வர அவரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ரொம்ப நேரம் பேசினாரா, நம்ம தலை வந்து இப்படி ஸ்டாப் பண்ணாரு. ஸ்டாப்னு தலை சொன்னார், இப்படி கை மட்டும் காமிச்சாரு. நம்ம வினோத் வந்து போதையா நிறுத்து அப்படின்ட்டு உடனே இவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு முடியாது, நீ எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லிட்டு இருக்க, நான் என்ன பண்ணாலும் நீ ஸ்டாப் சொல்ற, நீ சொல்லாத நீ அப்படின்னு அவங்க சண்டை நடந்துச்சு. அது தலை சொன்னாரியா, அதனால தான் நான் சொன்னேன். தலை சொன்னாரு பைத்தியக்கார அப்படின்னு ஒரு டேஷ் போட்டு அப்படின்னு திட்டாரு. பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத் வந்து இவரை திட்டிடுவாரு. திவாகரை திட்டினோடனே எல்லாரும் நீங்க எதுக்கு பேட் வேர்ட் பேசுறீங்க, போன வாரம் தான் அந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது, நார்மலா இருங்கன்னு சொல்லி விட்டாங்க. திருப்பியும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அது பெரிய திவாகருக்கு அது ரொம்ப இதுவாயி அவர் ரொம்ப ஓவரா பேசுறான், நான் எதுவுமே பேசுறேன், நான் அமைதியா தான் இருந்தேன், அவன் தான் வாய் விடுறான்னு பேச ஆரம்பிச்சிட்டு அப்ப வினோத் வந்து போய் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட சொல்வார், நீங்க பாருங்க விக்கல்ஸ் விக்ரம், நீங்க எல்லாரும் அவனை ரொம்ப பாவமானவன், அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. அவன் எவ்வளவு கிளவரானவன் தெரியுமா? அங்க 4-5 பேர் கை பாவம் பார்த்தா அந்த எல்லாமே தெரியுது.
எல்லாம் காரியமா தூக்குனாங்க போதும்னு. ஆனா நான் கை தூக்குனது மட்டும் கையில புடிச்சுக்கின்னு என்ன மட்டும் புடிச்சு சண்டை போடுறான், என்ன அப்ப மட்டும் அவன் வச்சு தெளிவா சண்டை இருக்காரு. போடுறான். அப்ப அவன் தெளிவா இருக்கான், நீங்களா தான் எல்லாமே பண்றீங்க அப்படின்னு. அந்த சைடு திவாகர் வந்து திருப்பி திவாகர் விக்கல்ஸ் கிட்ட வந்து அவன் பாருப்பா வந்து பைத்தியக்கார சொல்லி என்ன திட்டுறான், நான் எதுவுமே சொல்ல, நீ எதுக்கு என்ன சாப் பண்ண சொல்றேன்னு தான் நான் கத்துனேன், அதுக்கு போய் அவன் அந்த வார்த்தை சொல்றான் அப்படின்னு வந்துட்டு பைத்தியக்காரன். நம்ம பிரவீன் வந்து சரி வாங்க நம்ம 2 பேரையும் பேசி சமாதானப்படுத்துவோம்னு அவர் அந்த 2 சர்க்கிளுக்கு, அந்த சர்க்கிள் அவங்களும் இந்த சர்க்கிள் இவங்களும் நடுவில் இவர் நின்று பேசுவார். திவாகரை கூப்பிடுறாரு, எனக்கு வர விருப்பம் இல்லை பிரவீன், எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் தட்டி திவாகர பிரவீனை வர தள்ளி விட்டுருவாரு. அப்ப சொல்லுவாங்க அவர் தலை சொன்னா நீங்க போங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு வச்சு பேசுவார். நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் எப்படி பேசுவார்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திவாகர் சைட்ல கொஞ்சம் வீக்கா பேசின மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா திவாகர் நீங்க வந்து சார் உடனே திவாகர் கிட்ட நீங்க வந்து இப்படி கத்தி பேசக்கூடாது, இப்படி கத்தி பேசுறது நல்லா இல்ல. ஏன்னா நான் காலையில ஸ்டார்ட் பண்ணதே ஒரு நீங்க வந்து நீ எப்படிடா பேசலாம், நீ எப்படிடா சொல்றாங்க, பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த பாயிண்ட் ஒரு வேல்யூவான பாயிண்ட் தான். நீங்க பொறுமையா அவரை பேசிக்க கூடாது, நான் பேசிட்டே இருக்கும்போது அவர் ஏன் அப்படி சொல்றாரு நீங்க கேட்டு இருந்திருக்கலாம். அப்படி விட்டுட்டு நீங்க ரொம்ப கத்தி சொல்ல போய் நீங்க என்ன மட்டும் சொல்றீங்க. அப்ப யார் வேணா ஒருத்தவங்க கத்தி சொல்லலாம், நம்ம கத்தி சொன்னோன்னு அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்மள அசிங்கமா திட்டணும், அது தப்பு இல்ல, நீங்க கத்தி பேசுனதா தப்புன்னு சொல்லி முடிச்சிருவீங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல, இதுதானா அப்படின்னு நம்ம பிரவீன் மேல அலிகேஷன் வைப்பார். கரெக்ட், இவர் சொன்னது பாயிண்ட் கரெக்ட். அப்ப வந்து சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சாரி கேம் வேணான்னு சொன்னோன்னே சாரி கேம் விளையாடாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத் இருக்க பத்தியா டென்ஷன் ஆகி போயிடுவாரு. போனோடனே அவர் வந்து இல்ல நான் என்னால இங்க நிக்க முடியல, எனக்கு செம்ம ட்ரிகரா இருக்கு, நான் இங்க இருந்தா ஏதாச்சும் நான் பண்ணிடுவேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு அவரு ஓரமா போயிடுவார். நம்ம பார்வதி கமருதீன் எல்லாரையும் திருப்பி கூட்டு வந்து நிக்க வைப்பாங்க. நிக்க வச்சு சொல்லுவாங்க, இங்க பாருங்க 2 பேருக்கும் நீங்க அப்புறம் வந்து திவாகரும் வரமாட்டார், நீ வந்து ஒன் சைடாவே போற, அவன் உன் ஃப்ரெண்டுன்றதுனால நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ற, அதனால நீ பேசுறதுக்குலாம் நான் வந்து நிக்க மாட்டேன், நீ தலையாரு என்னவாரு, ஆனா நீ இது ஒன் சைடா தான் பண்ற, நான் வரமாட்டேன்னு திவாகர் ஒரு பக்கம் கத்துவார். அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு சத்தமா நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது திவாகர் இங்க இருந்து பிரவீன் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அங்க வந்து வினோத் வந்து காது ஒரு மாதிரி திட்டிட்டு பண்ணிட்டு அவர் போவாரு. அது சபரி பார்த்து சொல்லுவான், சபரி தப்பு பண்றீங்க, நீங்க வந்து இப்ப வந்து ஒழுங்கு காட்டுறீங்க, எதுக்கு ஒழுங்கு காட்டுறீங்க அப்படின்னு கேட்பான். அதான் ஒரு பின்னாடி எதுக்கு பண்றீங்க, அது தப்புனால இல்ல நான் கத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால கத்தாம சொல்லிட்டு வந்தேன், அதனால எப்படி அது தப்பாக்காதா அப்படின்னு பேசுவாங்க. இப்ப ஃபைனலா வந்து நம்ம பிரவீன் என்ன சொல்லுவாருன்னா, அப்ப வந்து சரி சாரி கேம் யாருக்கும் வேண்டாம், யாரும் சாரி கேட்க வேண்டாம், நீங்க 2 பேரும் இனிமே நீங்க கத்தாதீங்க, நீங்க அசிங்கமா பேசாதீங்க, 2 பேரும் சமாதானம் ஆகுங்க அப்படின்னா எங்களால சமாதானமாயி கையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு 2 பேர் சொன்னாங்க. சரி 3 கிளாப் தட்டி 2 பேரும் டிஸ்பஸ் ஆகுங்க இந்த இடத்த விட்டு அப்படின்னு. அப்புறம் 3 கிளாப் தட்டுவாங்க. அப்ப சாரி கேம் வேணாம் சொன்னீங்க, என்ன மட்டும் சாரி கேட்க சொன்னீங்கன்னு அங்கிருந்து பார்வதி எகிருவாங்க, மம்மா இதை விடுமான்னு அப்படியே டிஸ்போஸ் ஆகி கலையும். பிரவீன் வந்து உட்காந்துட்டு வெளியில உட்காந்து யோகா செஞ்சுட்டு இருப்பாங்க. யோகால அப்படி நிம்மதியா உட்காந்துட்டு இருப்பா போல. அப்ப பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்பாரு, என்ன பிரவீன் வானத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்தவா ஆர்மி கேம்ப் அப்படிலாம் சொன்னீங்களே அந்த மாதிரி உனக்கு ஹவுஸ் இல்லையே அப்படின்னு பிக் பாஸ் அப்படின்னு. சரி இந்த ஆப்போசிட்டியை நானே வீடு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க, உங்களை நம்பி உங்களுக்கு கொடுக்குறேன், நானே அதுக்கான விஷயம் கொடுக்குறேன், நீங்க போய் எல்லாரையும் லிவிங் ஏரியா வர வச்சு அவங்களாம் வந்து மேக்கப் போட்டிருக்காங்களா, அக்சசரிஸ் வச்சிருக்காங்களா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க, அவங்க மைக் பவுச் வரைக்கும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லி அனுப்புவாரு. அப்ப சொல்லும் போது பிரவீன் போய் எல்லாரும் செக் பண்ணுவாரு. செக் பண்ணோன்னே கொஞ்சம் அந்த குண்டூசி ஹேர் பின்ஸ் மட்டும் மைக் பவுச் அந்த மாதிரி கிடைக்கும். அது பண்ணிட்டதுக்கு அப்புறம் டீலர் ஐப்ரோ எஸ் பாஸ் அவர் என்ன சொல்லுவாருன்னா, அங்க இவர் வந்து கூப்பிட சொல்ல உடனே அங்க வந்து பார்வதி அக்கா ஆல்ரெடி இவன் வந்து ஒரு மாதிரி ட்ரிகர்ல தான் ஆடுவான், நீங்க ஆர்மி இதுவா இருக்க சொல்றீங்க, இப்ப கேரக்டராவே ஆடிடுவான், அவன் கேரக்டராவே மாறி தாவடிப்பானே அப்படின்னு நம்ம பார்வதி அக்கா வேற அங்க சைட்ல சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்காரிங்க வச்சுட்டு இருப்பாங்களா, அப்ப எல்லாத்தையும் செக் எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பிரவீன் என்ன சொல்லுவானா, பிக் பாஸே வந்து கேக்குறாரு ஆர்மி கேம்பா இல்லையே அப்படின்னு, ஏன்னா நம்மளுக்காக யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து விட்டாரு, நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. சோ அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன், காலையில எல்லாருமே வந்து கெமி வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் சொல்லுவாங்க, அது எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து சும்மா சிம்பிளா வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணா ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பண்ண வைங்க பிரவீன், நீங்க நம்ம ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே பார்வையக்கா எழுந்துருவாங்க. பார்வதிக்கா சொன்னாங்க, பிரவீன் எனக்கு ஒரு டவுட், நீங்க வந்து இப்போ ஆர்மி கேம்ப் மாதிரியே தான் பண்ண போறீங்களா இந்த வாரம் ஃபுல்லா அவங்க இங்க கேப்டன்சிய அப்படின்னு.
ஆமா நான் ஆர்மி கேப்டன் மாதிரி தான் பண்ண போறேன், ஆர்மி ரூல் மாதிரி தான் பண்ண போறேன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னு சொன்னோடனே இப்ப ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும்னு சொல்றீங்களே, இது வந்து எல்லாரும் பண்ணணுமா அப்படின்னோடனே, ஆமா இது பிக் பாஸ் ஹவுஸ் தானே, எல்லாருக்கான ஹவுஸ் தானே, இப்ப எல்லாரும் பண்ணணும், எல்லாருக்கும் பண்ணணும்னு நம்ம பார்த்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து முடியாது, என்னால உடம்பு முடியல, எனக்கு ஆல்ரெடி உடம்பு இருக்கு, எனக்கு கோல்டா இருக்கு, என் பாடி கண்டிஷனுக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் பண்ணாம இருக்கலாம்ல, நீங்க எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கும் போது அவர் வந்து கட்டாயம் எல்லாம் படத்துல பிரவீன் சரி உங்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்கும், சரி பண்ணலனாலும் விடுங்கன்ற மாதிரி பண்ண முடியாது, பண்ணலனாலும் விடுங்க அப்படின்னு நீங்க ஆர்மி கேம்ப் கிடையாது, இது பிக் பாஸ் வீட் ஆர்மி கேம்ப். இங்க நீங்க கலந்துக்கிட்டா எழுந்து அவர் உடனே எழுந்து நீங்க கரெக்டா சொல்லுங்க பிரவீன், நீங்க இதுதான் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ரூல் தான் பண்ண போறீங்க, இந்த மாதிரி தான் பண்ண போறீங்கன்னா சொல்லுங்க, நான் இப்பவே வாக் அவுட் பண்ணிடுறேன் இந்த இதுல இருந்து அப்படின்னு எழுந்து கத்துனோடனே பிரவீன் நீங்க தலையா இருப்பீங்கல்ல, அப்போ உங்களோட வாரத்தப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இது இப்போ என்னோட கேப்டன்சி, நான் தான் சொல்லுவேன் இங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நான் எப்படி இந்த வார்த்தை கொண்டு போறேன்னு நான் தான் சொல்லுவேன், அதனால நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு இவரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணோன்னு ஆல்ரெடி பார்வதி ரைஸ் பண்ணிருப்பா, இவ வாய்ஸ் ரைஸ் பண்ணோன்னு பார்வதி இன்னும் ரைஸ் பண்ணிடுவா. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களா, மிலிட்டரி ரூல் பண்ணுவீங்களா, இது நீங்க எல்லாத்துக்குமே கேட்டு நாங்க போகணுமா அப்படின்னு பார்வதி ஆமா நான் மிலிட்டரி ரூல் தான் பண்றேன், ஆமா இப்ப மிலிட்டரி ரூல் தான் நடக்க போகுது, இப்ப என்ன பண்ண வாய மூடிக்கிட்டு உட்காரு விஜே பார்வதி அப்படின்னு யார கேட்டு நீ வாய மூடுன்னு சொல்லுவ, நீ யாரு என்ன வாய மூடுன்னு சொல்ல, நான் எங்க பேசணும் ஏது பேசணும் எனக்கு தெரியும், நீ யாரா சொல்றதுக்கு போயா அப்படி இப்படின்னு அவ பார்த்து பார்வதி கத்த வழக்கம் போல நீ கேட்க முடியாது அப்படின்னு அப்படி இப்படி பார்வதி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே திவாகர் சொல்வார், நீங்க சரியாவே இருக்கிறது இல்ல, ஏன்னா நீங்க நியாயமாவே பண்றது இல்ல, நீங்க ஆர்மி ரூல் சொல்றீங்க, ஆனா வந்து நீங்க பயாசா பண்றீங்க. எக்ஸாக்ட்லி என்னன்னா போன கதை, அதாவது நீங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தப்பு செய்வார், நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ன்றதுனால நீங்க சப்போர்ட் பண்றீங்க, நீங்க பயாசா இருக்கீங்க, அப்படி பண்ணல அப்படின்னு. அப்புறம் இல்ல நான் சாரி கேட்க வேணான்றதுக்காக தான் இது சார்ட் அவுட் பண்ணி முடிச்சேன். யார் யாரெல்லாம் இத பாத்தீங்களோ எழுச்சினீங்கன்னா திவாகர் சொல்லுங்க கொடுமையா இருக்கு, யாருமே இல்ல நீங்க எல்லாரும் எனக்கும் அப்படி பாத்தீங்களா, முட்டு ஹவுஸ் தான் பாத்துச்சு, அதுல யார் பாத்தீங்கன்னு கேக்குறீங்க, இது என்ன இது பயாஸா இருக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. உடனே பார்வதி என்ன மட்டும் சாரி கேட்க சொன்னீங்களே, அப்ப இவங்க 2 பேரும் நீங்க எதுக்கு சாரி கேட்க சொல்லல அப்படின்னு நான் சாரி கேமுக்கு நான் வெல்கமே பண்ணல, சாரிக்கு நான் வெல்கமே பண்ணலன்னு அப்ப கண்ணிக்கிட்ட கேட்பாங்க, நான் உங்களை சாரி கேட்க சொன்னேன், நீங்க கேட்க சொல்லல, ஆனா எனக்கு சாரி வேலிட் பாயிண்டா இருந்ததுனால நான் சாரியில நின்றேன்னு, அது எப்படி நீங்க அவளை மட்டும் பண்ணுவீங்க, ஏய் போயா நீ பேசாத, நீ சொல்ல நீ போய் நில்லுடா, வினோத் டென்ஷன் ஆயிடுவார். நீ உன்னோட கேப்டனா உன்னை வாடா போடான்னு எப்படி கூப்பிடலாம், அவ கூப்பிட தப்பு, அவளை மன்னிப்பு கேட்க. ஐயோ எனக்கு மன்னிப்பு கேமே வேணான்னு அங்க வந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து சபரி கத்துவான், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு போட. அப்ப சுபிக்ஷா வர ஏன்னு சொல்லுவா, இந்த மாதிரி பர்சனல் மேட்டர் பேசணும்னா தலை உங்களோட ரூம்ல கூட்டு போய் வச்சு பேசுங்க, இங்க வேணாம் அப்படின்னு எல்லாரும் அமைதியா இருங்கடா எப்பயும் கத்துவான், அதே மாதிரி கத்துவான், நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவான். பர்சனல் மேட்டர் பேசணும்னா அவங்க பேசிக்கோங்க, இங்க உட்கார்ந்து இந்த சபையில பேசாதீங்க, காது வலிக்குது, காலையில உங்க எல்லாருக்கும் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இங்க பேச ஓகேவா, யாருக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இங்க பேச ஓகே, நீங்க கத்தி எவ்வளவுதான் எல்லாரும் காதை பொத்திட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு பார்வதி கத்திட்டு இருப்பா. இங்க பேசலாம், இங்க பண்ணலாம், ஏன்னா எது வேணாலும் பண்ணலாம், ஏன்னா பிக் பாஸ் ஒண்ணு டிஸ்போஸ் சொல்லல, அப்ப நான் இங்க பேசுவேன், இங்க பண்ணுவேன், என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பார்வதி வழக்கம் போல கத்திக்கிட்டே இருப்பாங்க. கட்டிட்டே இருக்கும் போது வந்து கடைசியில வந்து சபரி வந்து எல்லாரும் ஒரு 10 செகண்ட் அமைதியா இருங்கன்னு அமைதியா இருந்த பிறகுதான் பிக் பாஸே பேசுவாரு. பிக் பாஸ் பேசி என்ன சொல்லுவாருன்னா, இப்ப இதுதான் விஷயம், இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண போறோம், இப்ப சபை கலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர. ஆக்சுவலி சபை அதுக்கப்புறம் கலைஞ்ச உடனே நம்மளோட பார்வதி, கமருதீன், திவாகர் பேசுவாங்க. இந்த வினோத் இருக்காரு, அவர் சரியான இது என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு 5 ஓட்டு வந்ததுல அவர் ஏன் கூட நம்ம 2 பேர் கூட இருந்து கமருதீன் நம்ம 2 பேர் சண்டை போட்டோம்ல, அந்த சண்டையில அவர் உள்ள இன்வால்வ் ஆனதுனாலதான் அவருக்கு 5 ஓட்டு வந்துச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. வந்து என்னுடைய பிரச்சனைக்காக தான் அப்படின்னு அவர் இப்ப சொல்லுவாரு அப்படின்னு இவர் காதுல இவங்க திவாகர் பேசும் உள்ளே எல்லாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வினோத் காதுல விழுந்துரும். ஏன்னா வினோத் வந்து அங்கதான் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இருப்பாரு. வந்தோடனே வினோத் கேட்பார், பார்வதி இந்த என்கிட்ட வேணாம், இந்த கேம் எல்லாம் என்கிட்ட விளையாடாத, நீ என்கிட்ட வச்சுக்காத, வேற யார்கிட்ட வச்சுக்கணும், யாரு உங்ககிட்ட சண்டை போடுறாங்க என்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட மோதாதன்னு சொன்னோடனே
ஏன் யாரும் என்கிட்ட சொல்ல என்கிட்ட மோதாத நான் யார்கிட்ட யார்கிட்ட பேசணும் நான் தான் முடிப்பேன். நீ என்ன பத்தி பேசுற பார்வதியா? நான் பேசுறேன், நான் யார பத்தி வேணா பேசுவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் முதுகு பின்னாடி நீ பேசுற. ஆமா நீ வந்து முதுகு பின்னாடி எல்லாம் பேசல, இந்த வீட்டுல முன்னாடி உட்கார்ந்துதான் பேசுறேன் அப்படின்னு. அப்ப நீ சொல்லலையா நீ எங்களாலதான் 5 ஓட்டு வந்துச்சு நீ சொல்லலையா? அப்படிலாம் இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு. நான் பொதுவான சண்டைக்கு தான் சொன்னேன், நம்ம வினோத் சொன்னேன். அப்ப நீ சொல்லலையா உன் கூட சேர்ந்ததுனாலதான் கமருதீனுக்கு வந்து எல்லாரும் இந்த வீட்டே வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, நீ ஜெயில சொல்லலையா? அதுக்கு நீ என்ன பண்ண பார்வதி? நீங்க 2 பேர் தான் எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னல, அப்போ இப்போ என்ன வேற பேசுறேன்னு அது ஒரு மாதிரி வினோத்துக்கு ஒரு மாதிரி அடுத்து அது வினோத்தோட தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. வினோத்தோட தப்புன்னு தெரிஞ்சிச்சுனாலே வினோத் அமைதியா அவரு அமைதியா நான் அப்புறம் வந்து பேசுறேன் உங்ககிட்ட அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து கமருதீனும் பார்வதி பேசுவாங்க, ஆமா அவன் சொன்னான் அது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு அப்படின்னு. திருப்பி வினோத் வருவான், வினோத்தும் கமருதீனும் பேசுவாங்க, டே நீ சொன்னடா அந்த மாதிரி தான்டா சொன்னேன், சரி என்னடா பண்ணலாம் இப்போனா? நானே எவ்வளவு கத்துன போன வரலாம், இந்த வாரம் பாடுறா நான் அமைதியாயிட்டேன், நீ ஏன்டா கத்தின்னு இருக்க? நீயும் அமைதியாடுறா, அமைதியா போட யார் என்னோட இது இருந்தா நானே அமைதியாயிட்டேன், அப்படியே நீயும் அமைதியா இருந்தாலும் பொறுமையா பேசலாம்டா, இனிமே கத்தி பேச வேண்டாம். கமருதீன் பாக்கலாம், நீங்க போன வாரமும் இந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் 4 நாள் அமைதியா இருந்தீங்க, அதுக்கப்புறம் கடைசி 2 நாள் கிளின்னு கிழிச்சிட்டீங்க, இந்த வாரம் பாக்கலாம் என்ன நடக்குதுன்ற மாதிரி அவரு வந்து அட்வைஸ் பண்றாரு கானா வினோத்துக்கு, இப்படி இருடா ஒரு பொண்ணு லைஃப் இருக்குடா அதனால பேசக்கூடாதுன்னா, சரி இனிமே நான் அப்படி பேசலன்னு 2 பேரும் கை கொழுக்கிட்டு சமாதானமா போயிடுவாங்க. அது இல்லையா அந்த சண்டைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா பேசலான்னு பார்வதியை கூப்பிட்டு நம்ம பிரவீன் வந்து சேர்ல உட்காந்து தனியா பேசுவார். சொல்லுங்க பார்வதி, உங்ககிட்ட உங்களுக்கு என் மேல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்க பண்ற ரியாக்ஷன், நீங்க பண்ற வேர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப ட்ரிகர் பண்ணுது, நீங்க மிலிட்ரி ரூல் அப்படின்னு பேசுறதெல்லாம் நீங்க சரிப்பட்டு வராது அப்படின்னா, இதுதான் என்னோட இதுவே இப்படிதான், நான் இப்படிதான் பேசுவேன், உங்களுக்கு தெரியாதான்னு. நீங்க வாடா போடான்னு அப்படிலாம் நீங்க பேசுவீங்க, நீங்க எப்படி நீங்க வாயை மூடுன்னுலாம் சொல்லுவீங்க, நீங்க வாயை மூடிட்டு உட்காரு, நீங்க எல்லாம் எப்படி பேசலாம், நான் எப்படி வாயை மூடிட்டு உட்காருவேன் நான் பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்துட்டு அப்படின்னு இவங்க பார்வதி வழக்கம் போல கத்துவாங்க. சொல்லுவாரு, நீ வாடா போடா போயா போலாம் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி நான் வாடா போடான்னு சொல்லியிருக்கேன், அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க ரொம்ப ரேரா தான் என்ன வாடா போடா சொல்லுவீங்க, ஆனா நான் அப்ப சொல்லல, ஆனா இப்ப லிட்டரலி எனக்கு வாடா போடான்னு சொல்றதுல எனக்கு பிடிக்கல, சொல்லக்கூடிய இடமும் இருக்கு, இப்ப நீங்க சொல்லாதீங்கன்னு நம்ம பார்வதி விட மாட்டாங்க, அவங்க பாட்டு திருப்பி கத்திக்கிட்டே இருப்பாங்க. பிரவீன் இந்தா என்னோட கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல உங்க கூட நான் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியலன்னு பிரவீன் கிளம்பி போய் 1ஆம் நம்பர் ஃபிளாப் உலக பெருசு 9 ரூபா நோட்டு ஐடென்டிட்டியை பெறத்துக்கான ஒரு கேம் வைப்போம். இது வந்து பிக் பாஸ் டீம் தனியா சூப்பர் ஹிட்ஸ் தனியா ஆடுவாங்க. எப்படின்னா இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வின் பண்ணீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த கேம் எப்படி நடக்கும்னா ஒரு 3 சூப்பர் டீலக்ஸ் வர்சஸ் பிக் பாஸ் ஹவுஸுக்கான டாஸ்க் ரவுண்டா 4 ஸ்டேஜ் இருக்கும். 3 பேர் விளையாடணும். ஒரு ஸ்டேஜ் அதாவது ஒரு கேம் முடிச்சு அடுத்த கேம் போனதுதான் அடுத்தர் வரணும். ஒரு கேம் முடிக்கலனாவே அங்கேயே நின்றோம். இந்த மாதிரி யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ, தெளிவா யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த 1000 பாயிண்ட்ஸ் போகும். அந்த டீம் தான் 1000 பாயிண்ட்ஸ் போகும். ஜட்ஜஸ் வந்து 2 பேரு, இங்க இருந்து ஒரு ஜட்ஜு, இங்க இருந்து ஒரு ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஜட்ஜஸ் யார் வருவாங்க பாத்தீங்கன்னா ரம்யாவும் இவரும் விக்ரமும் வருவாங்க. இங்க வந்து பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து யார் வந்திருப்பாங்கன்னா வந்து துஷார், பார்வதி அண்ட் கெமி வந்திருப்பாங்க. நம்ம சூப்பர் டீலக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வினோத் கனி அண்ட் எஃப்ஜே வந்திருப்பாங்க. அது வந்து நம்ம விளையாட பொறுமையா ஒன்னும் அவசியம் இல்ல, பொறுமையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கேம் என்ன கேம்னா மேட்ச் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மேட்ச் பாக்ஸ் 3 பவுல்ல வந்து 3 லெவல்ல வச்சிருப்பாங்க. அந்த 3 லெவல்ல சுண்டி நம்ம டேபிள் எண்ட்ல இருந்து தட்டனா அது போய் விழணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கேம். செகண்ட் கேம் வந்து போல்ட் வந்து சாப்ஸ்டிக்கால எடுத்து வச்சு நிக்க வைக்கணும். ஒன் கை ஒரே கையில யூஸ் பண்ணி நிக்க வைக்கணும். தேர்ட் கேம் கப் மேல அடுக்கி நம்ம லைனா 7-5 லாஸ்ட்ல 1 வர மாதிரி கப் அடிக்கணும். ஃபோர்த் கேம் பாட்டில் சர்வ், பாட்டில் வந்து தூக்கி போட்டு நீ பாட்டில் ஸ்லிப் பண்ணி நிக்க வைக்கணும். அதுதான் 4 கேம். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் வந்து நம்மளோட ரொம்ப கொஞ்சம் கடினமான கேம் தான். ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாரும் கேம்ல ஆடினாங்க. இந்த டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கானா வினோத் நம்மளோட இதுல மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாரு. அந்த போல்ட்ல மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. மத்தபடி எல்லாமே விளையாடிட்டாரு. அதுக்கப்புறம் கனி வந்துட்டாங்க. கனி வந்து இந்த ஃபிளிப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. திருப்பி போல்ட்ல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இந்த பேப்பர் எடுக்கிறது ஃபிளிப் எல்லாம் ஈஸியா பண்ணிட்டாங்க. ஆனா இதே செகண்ட் டே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்துட்டாரு. இங்க துஷார் பாத்தீங்கன்னா துஷார் ஓரளவுக்கு கனி பண்ண
பண்ணும் போது துஷார் முடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்வதி வந்தாங்க. பார்வதி ரொம்ப நேரமா அந்த ஃபிளிப்லயே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப நேரமா ஃபிளிப் மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி பேஷன்ஸ் இல்லையா, அதனால அவங்களால அந்த பேஷன்ஸ் இல்ல. அதுதான் காரணமே, அவங்க லூஸ் பண்ணதுக்கு பேஷன்ஸ் இல்ல, சுத்தமா பேஷன்ஸ் இல்ல. அது மிஸ் ஆயிடுச்சுனாலே அவங்க அப்படின்னாங்க. பிக் பாஸ் எல்லாம் வர சேர் அப் பண்ணாரு. எரிச்சலாதான் இருக்கும். ஆனா விளையாடுங்க, அது புரியுது, ஆடுங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு பிக் பாஸ் எவ்வளவு மோட்டிவேட் பண்ணாரு. ஆனா அவங்க வந்து போல்ட் கேம்ல 4 போல்ட் வைப்பாங்க, அதுக்குள்ள வந்து எஃப்ஜே முடிச்சு சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து ஜெயிச்சிருவாங்க. கிளியரா சூப்பர் டீலக்ஸ் டீம்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க. சூப்பர் டீலக்ஸ் has won by a lead. கெமி விளையாடவே இல்ல. ஆமா, எக்ஸாக்ட்லி வந்து ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் இந்த ஜட்ஜில பாத்தீங்கன்னா விக்ரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜா இருந்தாரு. ரொம்ப சூப்பரா ஜட்ஜ் பண்ணாங்க இவங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணோன்னு இவங்க எல்லாம் ஜாலியா கொண்டாடி. கெமி வந்து ஆக்சுவலி வந்து ரவுண்டே போயிருக்க மாட்டாங்கல்ல. பார்வதி அக்கா என்ன பண்ணுவாங்க, வெளியில வந்து எல்லார்கிட்டயும் வந்து, அதாவது முக்கியமா கம்யூனிட்டிலாம் கெமிலாம் எனக்கு கெமியை பண்ண வச்சு பாத்துருக்கணும். அவங்களால ஒரு காயின் கூட போட்டுக்க முடியாது. அங்கேயே நான் போட சொன்னேன், இது தேவையா உங்களுக்கு? அது யாருமே பேசல. ஆனா இவங்களே வந்து யாருமே அவங்களுக்கு குறையாவே சொல்லல. அது நல்லா பண்ணீங்கன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம பார்வதி அக்கா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே உட்காந்து பேசுவாங்க. ஆனா இந்த கமருதீன் இருக்கான் பாருங்க, ஒரு வேலையை பார்த்து போட்டான். அவன் வந்து ஒரு காப்பி கேட்டா இருக்கானா அப்படின்னு நான் சொல்றேனோ அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் அவனே சொல்ற மாதிரி அப்படியே பிரவீன் கிட்ட சொல்றான். அவனுக்கு யோசனை திங்கிங் நாலேஜே இல்ல, திங்க் பண்ற எபிலிட்டியே இல்ல. ஆமா பாரு, ஆமா பாரு, உனக்கு யாருமே வேணாம் பாரு துணைக்கு, நீயே போதும் பாரு, நீயே விளையாடுவ பாரு. அது மட்டும் இல்லாம அவன் டச் பண்றதெல்லாம் எனக்கு சரியா வந்து கொஞ்சம் டச் இது சொன்னேன்லவே இல்ல. ஒரு மாதிரி டச் பண்றான். நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ தள்ளிதான் டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லாம 2 கால் கேம் அதுக்கு ஓட்டுவாங்களா, அதுக்கு நான் என்ன போய் அப்படி பண்ணலாமா அவன் அப்படி? அதுக்கெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, ஆமா பாரு அது சேஃபே கிடையாது, அவன் சேஃபே கிடையாது. அரோராவும் பாரு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா, அரோரா எல்லாருக்குமே பண்ணிட்டு இருப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அவன் பண்றது சேஃபே கிடையாது, அது கொஞ்சம் டேஞ்சரான கேம். இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமே சேஃபா இருக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பார்வதிய சத்தியமா கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நாள் கம்மு பசிக்குது, பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னமோ அவன் டச் பண்றது சரியில்லைன்றாங்க. ஐயோ, ஜெயில உட்கார்ந்து பேசாத இது கிடையாது. அது வந்து விஜய் சேதுபதியே கேட்டாரு, வெக்கமில்லாத செயல்லாம் பண்ணிட்டு எதுக்கு வெக்கப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. சீரியஸா இவங்க கேரக்டர் எனக்கு புரியவே இல்ல. என்னவோ போங்க, நல்லா இருந்தா சரி. நம்ம திவாகர் கூட சேர்ந்துட்டாங்களா இவங்க? அதனால The locker rules. 1000 பாயிண்ட், அந்த 1000 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து தேவையான நெசசரி கிராசரிஸ் எல்லாமே வந்து லாக்கர் ரூம்ல இருக்கு. ஆனா அது கலர் வேரியா இருக்கும். இந்த கலர்ல கிரீன் கலர்ல வந்து உங்களோட ஃபுட்ஸ் ஐட்டம் இருக்கும். கிரீன் கலர்ல வந்து ஆக்சசரிஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். பிரவுன் கலர்ல வந்து Dress அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க யாரா 3 பேரை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அங்க இருந்து ஓடி போய் எடுக்கணும். 9 செகண்ட் பார்வதி சூப்பர் பிக் பாஸ் அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்வதி பார்த்தோன்னே, என்ன ஜாலியா இருக்கும்ல, ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும்ல, அதனாலதான் கத்துனேன் அவ்வளவு வெஞ்சன்ஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம யார் போவாங்கன்னா எஃப்ஜே, சபரி அண்ட் வினோத் போவாரு. இவங்க 3 பேரும் அந்த டோர் கிட்ட நிப்பாங்க. போய் அவங்க அள்ளி வந்துருவாங்க. அவங்க எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும், எல்லாமே வேற எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அள்ளிக்கிட்டு வந்து டேபிள் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா 4600 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருப்பானுங்க 1000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு. இப்படி பட்ஜெட் அதிகமா ஆயிடுச்சுனாலே இவங்க செலக்ட் பண்ண முடியாது, பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். சோ பிக் பாஸ் ஹவுஸ் வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா பேக்கேஜ்லயே வந்து சூப்பர் டீலக்ஸ் தனியா இது தனியா போட்டு இருக்கும். அதுலயே போட்டு ஜெனரல் சூப்பர் டீலக்ஸ்னு இருக்கும். ஜெனரல்னா பிக் பாஸ் ஹவுஸுக்கு, சூப்பர் டீலக்ஸ்னா சூப்பர் டீலக்ஸ். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் எல்லாம் எடு, நம்ம ஜெனரல்ல மட்டும் எல்லாருக்கும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் பிக் பாஸ் கேட்பாரு, நீங்க எல்லாமே ஒயிட் லேபிள் வச்சே எடுக்கிறீங்க, ஒயிட் லேபிள் உங்களுக்காக இல்ல. பிக் பாஸ் என்ன சொல்வானா, உங்களுக்கு அதுல நிறைய ஒயிட் லேபிள் வச்சு, அதாவது ஜெனரல் வச்சு அவங்க நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. கேம் விளையாடுறது என்னமோ அவங்கதான், அடிப்பட்டது என்னமோ அவங்கதான், எல்லாத்தையும் வின் பண்ணதும் அவங்கதான். நமக்கு அதை பத்தி என்ன கவலை, நீங்க வேலையை பாருங்க அப்படின்வாங்க. ஏன்னா வந்து இவங்க பண்ணது என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாமே ஜெனரல் மட்டும் தான் வச்சு 1000 பாயிண்ட்டுக்கு அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிக் பாஸே காரியத்துக்கு இது அப்படின்னு சொல்லி இது இல்ல எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு பார்வதி அப்படின்னாங்க. எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன கத்துற இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க
ஜென்ரல்னு எடுக்கிறது வந்து ஒன்லி பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும், சூப்பர் டீலக்ஸ் சாப்பிட முடியாதுன்னு இவங்க ஏ அப்படின்னு பார்வதி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கத்துற பார்வதி, இது நம்ம மட்டும் தான் சாப்பிட முடியுமா, அவங்க சாப்பிட முடியாது. ஏன்னா அங்க இருந்து நம்ம 200 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு சிக்கன் வைக்கலாம்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாம், ஜென்ரல்ல வச்சுக்கலாம், ஜென்ரல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 350 பாயிண்ட்ஸுக்கும் இவங்களுக்கு வந்து 650 பாயிண்ட்ஸுக்கும் எடுத்திருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துக்கு இவங்க 500 எடுத்து வச்சுப்பாங்க. இவங்க பிக் பாஸ் ஹவுஸ் வந்து டீலக்ஸ் ஹவுஸ் வந்து எனக்கு சிக்கன் வேணாம் அப்படின்னு இவங்க சிக்கனை தூக்கிட்டு ஆப்பிள் வந்து 1.5 கிலோ எடுங்க அப்படின்னு இருப்பாங்க. 1.5 கிலோ ஆப்பிள் 200 ரூபாய்க்கு இருக்குன்னு இவங்க 1.5 கிலோவா எடுங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு நான்வெஜ் வேண்டாம் 1.5 கிலோ எடுங்கன்னா இவனுங்க வச்சிருவாங்க. கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஆப்பிள் வந்து 1/2 கிலோ ஆப்பிள் வந்து 200 ரூபாய்க்கு எடுத்திருப்பாங்க. ஒரு பால் பாக்கெட் எடுத்திருப்பாங்க, ஒரு பால் பாக்கெட், 5 முட்டை. இது மட்டும் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வந்து இவங்க மாத்த ட்ரை பண்ணுவாங்க. மாத்த ட்ரை பண்ணி பிக் பாஸ் செம்ம டென்ஷன் எடுவாரு. நீங்க திருந்தவே மாட்டீங்களா, சீரியஸ்லி இப்ப நீங்க மாத்த போறீங்களா, சரி உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள மாத்தணும்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள வியானா வந்து கையை விட்டு ஒண்ணு அதை செலக்ட் பண்ணி வச்சதுல வந்து மாத்த ட்ரை பண்ணுவாங்க. பாருங்க என்ன பண்றீங்க வியானா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு நம்ம பிரவீன் பாப்பார் பிக் பாஸ் வரபிச்சு சீரியஸ்லி நீங்க மாத்த போறீங்களா, மாத்துங்க அப்படின்ற மாதிரி 30 செகண்ட் தான் டைம் தருவேன்னு அவர் ஒரு மாதிரி கத்துவாரு. அந்த பிரஷர்ல ஜஸ்ட் இப்படி பாப்பாரு. பார்த்தோன்னே வியானா எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க, என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னா சரி ஓகே விடுங்க அப்படின்ட்டு நம்ம வியானா வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப சூப்பர் டீலக்ஸ் டீம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்களுக்கு 1/2 கிலோ ஆப்பிள் தான் இவங்க எடுத்திருக்காங்க. நாங்க ஜெயிச்சோம், நாங்க எல்லாம் பண்ணோம், ஆனா எங்களுக்கு 350 ரூபா, உங்களுக்கு 650 ரூபா, ஈக்குவல் 500 கூட பண்ணல. ஓகே குட் கேம் குட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க சூப்பர் டீலக்ஸ். பிக் பாஸ் உடனே கூப்பிட்டு கேட்பாரு, இது நான் அப்பவே சொன்னேன், காலையில தான் உங்களுக்கு நான் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன், செம்ம ஸ்போர்ட்டிவா விளையாடி இருக்கீங்க சூப்பர் டீலக்ஸ் நான் பாராட்டினேன். ஆனா இப்ப நீங்க அதுக்கு மண்ணள்ளி கொட்டிக்கிட்டீங்களா உன் தலையில. நான் என்னன்னு சொன்னேன், இந்த டீமை தெளிவா சொன்னேன், இந்த டீம் பண்ணா இந்த டீம் பண்ண முடியாது, நீங்க எதுக்கு குரூப் கேம் விளையாடுறீங்க, உங்க டீமுக்கு மட்டும் விளையாடுங்க, ஒட்டுமொத்த ஹவுஸுக்குன்னு எதுக்கியா போறீங்க அப்படின்ற மாதிரி காரி துப்பி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு பிக் பாஸ் போயிட்டாரு. ரெண்டு பேரும் கலந்து பேசி எடுக்கிறதுக்கு லக்ஸரி பட்ஜெட் ஆகுது. முறைக்கலாம் என்ன பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்ப கூடயே யார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதியும் கமருதீன் வந்திருப்பாங்க. கமருதீன் வந்து பேசிட்டு இருப்பாரு பிரவீன் கிட்ட, பிரவீன் நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ வந்து வியானா கமருதீன் நீங்க வந்து இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, நான் பேசிக்கிறேன், நீங்க போனேன் வியானா கத்துவா, how dare you stare to me, how dare you stare me like this, okay? Stare at you what? There is no point for you to stare at me like this, okay? You understand? எனக்கு ஒண்ணுமே கவலை இல்ல, நீ யார வேணா இருந்துட்டு போ, you can stare with me அப்படினா. ஆக்சுவலி ஸ்டார்லாம் ஒண்ணுமே இல்ல, நாங்க வந்து ரீவைண்ட் பண்ணி அந்த சீனை பார்த்தோம். ஜஸ்ட் சிம்பிளா அப்படி பாத்துருப்பா. வியானா வந்து இந்த இடத்துல வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஜெனரலாவே வியானாவோட கேரக்டர் அப்படிதான், அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரோ சும்மா என்ன வேணும் அப்படின்னு கூட சொல்லிடக்கூடாது, சொன்னாலே அவங்களுக்கு அஃபெண்டிவ் ஆயிடும். அப்ப பிரவீன் சொல்லுவாங்க இது எங்க ஆட்டிடியூடுங்க, நான் ஆட்டிடியூடா பண்ணேன், நான் இதுதான் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணேன் இப்படி முறைக்கலாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு பார்த்தேன் how dare you stare me, அதே அவங்க பாயிண்ட்ல இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் பேச விரும்பல உங்ககிட்ட, நான் அப்படி நான் சாரி கேட்க விரும்பல, பேச விரும்பல, இதுக்கு இது என்னோட நான் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன், நான் கன்வே பண்ணிட்டேன், அது போதும் எனக்கு அப்படின்ட்டு மத்தவங்கள பேச வருவாங்க. இல்ல என்ன விடுங்க. அப்புறம் வந்து கெமி சொல்லுவாங்க, இல்லடா நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், கொஞ்சம் டோனை குறைச்சு விதோன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், உன்னோட மாடுலேஷனை குறைச்சிக்கணும், ஆல்ரெடி என்னோட வாய்ஸ் கிராக் ஆயிடுச்சு, அதனால நான் பேசினாலே இந்த மாதிரிதான் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பேசினாரு. இதுதான் இன்னைக்கு எபிசோட் நடந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் ஓவராலா எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கேம் நல்லா இருந்துச்சு. பார்வதி அக்கா வழக்கம் போல பார்வதியோட சண்டை இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், காது வலியும் வலிச்சது. ஆக்சுவலி இப்ப நீங்க ஆல்ரெடி ப்ரோமோ பாத்திருப்பீங்க, நிறைய வைல்ட் கார்ட்ஸ் வராங்கன்னு, மொத்தம் 4 வைல்ட் கார்ட்ஸ் வராங்க. நாளைக்கு வருவாங்களான்னு தெரியல, நாளைக்கு தான் பார்க்கணும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வைல்ட் கார்ட்ஸ் வந்துருவாங்க. வைல்ட் கார்ட்ஸ் வந்தோடனே இந்த கேமே எப்படி சேஞ்ச் ஓவர் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட்ல இருந்து நாங்க வந்து உங்களை பாக்குறோம். until then bye from சாசி சங்கீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. bye bye.